ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்தது. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருமுட்டை வளர்ச்சிக்கும் கருமுட்டை வெடிக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் டபுள் பர்பஸாக யூஸ் ஆகக்கூடிய ரெண்டு சீட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விதைகள். இந்த ரெண்டு விதைகளுமே நான் சொன்ன மாதிரி உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் கருமுட்டையை வெடித்து வெளியில் வர்றதை தூண்டுறதுக்கும் அது இதை விட ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டையோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரெண்டு விதைகளுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருமே இந்த ரெண்டு விதைகளையுமே பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த விதைகள் என்னென்ன, அதை எப்போ இருந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்ல போகிற ஃபஸ்ட்டு விதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆளி விதை இல்லைன்னா ஃப்ளாக்ஸ் சீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சீட் சைக்கிளிங் பற்றி நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு நிச்சயம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். சில பேர் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணிட்டும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீட் சைக்கிளிங்கில் ஃபஸ்ட்டு 15 நாள் அந்த ஓவலேட்ரி பீரியடில் வந்து இதை எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் நீங்கள் வந்து பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்தே இந்த சீடை வந்து நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிடணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் ஈஸ்ட்ரோஜனை பூஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீடுக்கு இருக்குது. எதுக்காக இந்த ஈஸ்ட்ரோஜனை நம்ம வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து நமக்கு சரியான அளவில் சுரந்தாதான் நமக்கு வந்து சரியாக கருமுட்டை வளர்ச்சியையும் தூண்டும். அதே மாதிரி கருமுட்டை வெடிக்கிறதுக்கு தேவையான LH ஹார்மோன் வந்து சரியான நேரத்தில் சுரக்கணும் அப்படின்னாலும் இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் நமக்கு தேவை. இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்ம உடம்புல ஒருவேளை எக்ஸஸாக இருந்தாலும் இது வந்து வெளியேற்றிடும். அது சரியான அளவில் மெயின்டைன் ஆகிறதுக்கும் இல்லைனா அது பூஸ்டப் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. omega-3 omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அப்புறம் ஜிங்க், மெக்னீஷியம் மாதிரியான கருத்தரிக்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து இதில் நிறைய இருக்குது. இதுக்கடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய இன்னொரு சீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸ் பற்றியும் வந்து நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த சியா சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு சீட்ஸ். மேக்ஸிமம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து இந்த சீட்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. பட் இது வெயிட் லாஸுக்கு மட்டுமே கிடையாது. இது வந்து எப்படி நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் சியா சீட்ஸும். சியா சீட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, அயன், மெக்னீஷியம், ஜிங்க் மாதிரியான சத்துக்கள் நிறைய இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கருமுட்டை குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்கும் எக் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டுமே உங்களோட பீரியட்ஸை ரெகுலர் ஆக்கும், உங்களுக்கு வெயிட்டையும் வந்து மெயின்டைன் பண்ணும், வயிற்றில் இருக்கிற கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றி உங்களோட ஹார்மோன்ஸை வந்து ரொம்ப நல்லாவே வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ரெண்டு சீட்ஸுமே நீங்கள் எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃப்ளாக்ஸ் சீட் வந்து நீங்கள் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் சீட் சைக்கிளிங்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் சைக்கிளுமே டெய்லி 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீடையும் சியா சீட்ஸையும் ரெண்டையும் ஒரு ஸ்பூன் வந்து மொத்தமாக தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீடை ஊற வச்சாலுமே பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்து ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகும். சியா சீட்ஸ்லேயும் ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் ரெண்டையுமே ஒன்றா ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை மிட் மார்னிங் ஒரு 11 o'clock அந்த மாதிரி லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா எனக்கு சியா சீட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஊற வச்சா சப்ஜா சீட் மாதிரி இருக்கும். அதை மட்டும் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இந்த சீடை வந்து ஃப்ளாக்ஸ் சீடை வந்து பவுடர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். பவுடர் பண்ணி அதை வாயில் போட்டு தண்ணியில் கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுவும் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க, ஸ்மூதி குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இந்த 2 சீடையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களோட வசதியை பொறுத்து. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட் வந்து உங்களுக்கு பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து ஒரு 20 இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க 20 நாள் வரைக்கும் கூட தாராளமாக எடுக்கலாம். ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து ஃபஸ்ட்டு 15 நாள் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். சியா சீட்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் சைக்கிளுமே கூட தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இதனால எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ இந்த 2 சீடுமே வந்து
கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணுற பெண்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியது. இது வந்து ஆண்கள் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால், சியா சீட்ஸ் வந்து ஆண்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட் வந்து எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.